ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தாரிணி கிருஷ்ணன்ஸ் ஈஸி டயட். இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போகிறோம், இல்லை ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், ஒரு பொஃபே சாப்பாட்டுக்கு போகிறோம். அப்போது நம்ம எப்படி சாப்பிடணும்? ஏன்னா நிறைய பேர் இப்போ வெயிட் வாட்ச் பண்ணுறாங்க. சின்ன குழந்தைங்க கூட 10 வயசு குழந்தைங்க கூட 80 கிலோ இருக்காங்க. பெரியவங்க 100க்கு மேலே ரொம்ப காமன். மேபி ஈவன் 120 125 கிலோஸ் கூட இருக்காங்க. ஸோ அதனால் ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ வெளியில் சாப்பிட்ற கல்ச்சர் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. பட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இப்போது வெட்டிங்கில் சாப்பிட்ற உணவை எப்படி இப்போ நம்ம ஒரு வெட்டிங் போகிறோம், அப்போ என்ன மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங் போகிறீங்கன்னா அது பிளான்டு அவுட்டிங். இப்போ டெஃபினட்டாக இந்த டேட்டில் நம்ம மதியமோ இல்லை ஈவினிங்கோ போகிறோம். இப்போ மதிய உணவு போனால் கூட யூஸ்வலாக அது இலை சாப்பாடு, இதில் நிறையா காய்கறி இருக்கும். அண்ட் அதில் இருக்கிற ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் விட்டுட்டு நம்ம பீன்ஸ் பொரியல், அவியல், இந்த மாதிரி ஐட்டம் நிறையா சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக ரைஸ் போட்டு நிறைய சாம்பார் போட்டு சாப்பிட்டுட்டு இந்த காய் ஒரு 2-3 தடவை எடுத்துன்ட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி சாப்பிடாத இந்த ஃப்ரைடு அப்பளம் சிப்ஸ் எல்லாம் குறைச்சிட்டோன்னா ஈஸி. பட் இதே பொஃபேக்கு போகிறோம். பொஃபேயில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே ஒரு 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ், 8லேருந்து 15 ஸ்வீட் வரலும் வைக்கிறாங்க. இது எல்லா ஸ்வீட்டும் நம்ம சாப்பிடணும்னு வைக்கவே இல்லை. அது எதுக்கு வைக்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்வீட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்னொருத்தருக்கு அந்த ஸ்வீட்டு பிடிக்காது, அதனால அவங்க மற்ற ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்லாம். நம்ம 15 எடுத்து சாப்பிட்டோம்னா நம்ம டின்னரே ஓவர் அண்ட் கேலரி 2 மீலுக்கு மேலே ஜாஸ்தி ஆகிடும். அதனால ஏதாவது ஒரு ஸ்வீட்டு இல்லை ஒரு பாயசம், ஒரு ஸ்வீட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த நான், சப்பாத்தி இந்த மாதிரியும் இருக்கும், தோசை கவுண்டரும் இருக்கும், நூடுல்ஸும் இருக்கும், சாட்டும் இருக்கும். இந்த மாதிரி பல விதமான கவுண்டர்ஸ் இருக்கும். நம்ம எதாவது ஒன்று சூஸ் பண்ணி, இப்போ நார்த் இண்டியன்னா நம்ம தந்தூரி ரோட்டி ஒன்று எடுத்துகிட்டு அந்த சப்ஜி அதில் எண்ணெய் இருந்தால் கூட எண்ணெயை இருத்துட்டு அதை மேலாக போட சொல்லுங்கள். இந்த பன்னீர் பட்டர் மசாலா அதுக்கெல்லாம் போவாண்டா, ஏன்னா அதில் நிறையா வெண்ணெய் எண்ணெய் எல்லாம் இருக்கும். ஸோ அதையும் நம்ம எடுத்துட்டா கூட 1 டீஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அதுக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம். இந்த எல்லோ தால் நிறைய எடுத்துக்கலாம், கர்ட் ரைஸ் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு சாட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் சாட் மாத்திரம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பேல்பூரி, நிறைய பானிபூரி அண்ட் ஏதாவது இன்னும் ஒரு சாட், ஆலு டிக்கி அந்த மாதிரி சிறிய அளவு எடுத்துட்டா ப்ராப்ளம் இல்லை. இதுக்கும் மீறி பார்த்தீங்கன்னா டெசர்ட் கவுண்டர்கிட்ட ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ டயபெட்டிஸ் இல்லைன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸு, சாலட்ஸு, வெஜிடபிள்ஸ், அதுவும் பொரியல் மாதிரி வெஜிடபிளில் தேங்காய் ஜாஸ்தியாக இருந்தால் கூட எண்ணெய் கம்மியாக இருக்கும். பட் இதே ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லை காலிஃப்ளவர் டீப் ஃப்ரை இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா கேலரி ஏறிடும். அதை குறைச்சிட்டு நம்ம ரைஸையும் குறைச்சிக்கலாம். இல்லை ரைஸுக்கு பதில் நம்ம இப்போ சாட் சாப்பிட்றோன்னா ரைஸே தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு தோசை எடுத்துட்டா கூட 1/2 and 1/2 யாரோடையாவது ஷேர் பண்ணால் பெட்டர். இப்போ எல்லார் வீட்லேயுமே தோசை இட்லி பண்ணுறாங்க. பட் ஒரு கல்யாணம்னா நம்ம ஏன் தோசை க்யூவில் போய் நின்று சாப்பிட்றோம்? ஏன்னா அதில் நிறைய எண்ணெய் ஊற்றி கிறிஸ்பியாக பண்ணி கொடுக்குறாங்க. அந்த தோசைக்கல் ஹீட்டே வீட்டு தோசைக்கல்லை விட ஜாஸ்தி ஹீட்டு, அதனால எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ அந்த எண்ணெய் ஜாஸ்தி இருக்கிறதுனால ஒன்று அவங்கள எண்ணெயே இல்லாத கூட பண்ணி கொடுக்க முடியும், ஏன்னா அந்த தோசைக்கல்லையே நிறையா எண்ணெய் இருக்கும். இல்லை 1/2 ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு குட்டி தோசையில், அது ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஹை கேலரி ஃபுட்ஸை குறைவாக சாப்பிட்டு லோ கேலரி ஃபுட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸை நிறையா சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி பண்ணால் நம்ம ஒரு மாதத்தில் ஒரு 4 வெட்டிங் போனால் கூட நம்மளுக்கு அந்த அளவு ப்ராப்ளம் வராது. தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.